இந்தியன் பார்ட் 1 ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போனதுனால, அத தொடர்ந்து பல வருஷத்துக்கு அப்புறமா சங்கரும், கமலும் 2 பேருமே சேர்ந்து இந்தியன் பார்ட் 2 எடுத்தாங்கங்க. இந்த படம் போன வருஷம் தான் வந்துட்டு ரிலீஸ் ஆனுச்சு. என்னதான் இந்த படம் ரிலீஸ் ஆனாலும், வசூல் ரீதியா அந்த அளவுக்கு இந்த படம் எந்த விதமான வசூலையுமே அள்ளி குவிக்கல. படமும் ரொம்பவே தோல்வின்னு தாங்க சொல்லணும். என்னடா இது செகண்ட் பார்ட் இவ்ளோ டம்மியா போயிடுச்சு. இவங்கள நம்பி தேர்ட் பார்ட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைகா புரொடக்ஷன் ரொம்பவே யோசிச்சிருக்காங்க. யோசிச்சதோட விளைவா ஒரு கட்டத்துல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே விலகி போயிட்டாங்க. இப்போதைக்கு பார்ட் 3 எப்படிதான் ரிலீஸ் பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கமல் ரொம்பவே சோகத்துல இருந்திருப்பாரு. அதெல்லாம் தாண்டி தான் அவரு இப்போதைக்கு பார்ட் 3 எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டாங்க. அது வேற யாரும் இல்லங்க, ரெட் ஜெயின் மூவிஸ் தான். இவங்க யாரு வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். உதயநிதி ஸ்டாலினோட தான் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ். இவங்க தான் இந்தியன் பார்ட் 3 எடுக்க போறாங்க அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஓடிடில தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே கமல் ஆரம்பிச்ச மக்கள் நீதி மய்யம் கட்சியுமே பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்திருக்காங்க. அதனால இப்போதைக்கு அடடா கட்சியை ஆரம்பிச்சதுக்கு இந்தியன் பார்ட் 3 காப்பாத்தப்பட்டதான்ப்பா மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.